السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 127. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 127ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் மேம்படுத்தி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 127ஆம் நாள் பாடத்துல 2 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது போரில் சிறந்தது எது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்ப போரில் சிறந்தது எதுனா, சிறப்புக்குரிய ஒரு போர்ன்னு சொன்னா அது என்ன போர்? ஜிஹாத் இருக்குன்னு சொன்னா அது சிறந்ததாக இருக்கக்கூடிய போர் அது என்ன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித் தருவாங்க. அது என்னன்னு சொன்னா, ஒரு நீதமான ஒரு வார்த்தை ஒரு அநீதமான ஒரு அரசனிடத்துல, ஒரு அநீதமான ஒரு தலைவரிடத்துல சொல்லக்கூடிய ஒரு நீதமான வார்த்தையாக இருக்கின்றது. அந்த நீதமான வார்த்தை தான் போரிலே அதிகம் சிறப்புக்குரியதாக இருக்கு, சிறந்த போராக இருக்கு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லுவாங்க. அப்போ அந்த நீதமான வார்த்தைன்னு சொல்றது அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்ற இந்த செய்தியை தான் சொல்றாங்க என்ற விஷயத்த நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க. இப்போ இதனுடைய கூடுதல் விளக்கத்தை இந்த ஹதீஸினுடைய தர்ஜிமாவெல்லாம் நம்ம இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இப்போ இரண்டாவது ஹதீஸாக சத்திய வார்த்தை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸாக இருக்கு. அப்ப இந்த ஹதீஸானது, இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, மேல உள்ள ஹதீஸும் இந்த இரண்டாவது ஹதீஸும் கிட்டத்தட்ட ஒரே கருத்தில் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு சில வார்த்தைகள் சேரும், ஒரு விஷயம் மற்றும் சேரக்கூடியதாக இருக்கு. இப்ப பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சமயம் ஒரு ஒட்டகத்தின் மீது, ஒரு ஒட்டகத்தினுடைய சேனையின் மீது கால் வைத்து ஏறக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்ப அந்த சேனையின் மீது கால் வைக்கும் பொழுது ஒரு மனிதர் கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், அந்த உலகத்திலேயே சிறந்த போர் என்ன யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம போர் செய்யறோமா இல்லையா, அதுல சிறப்புக்குரிய போர் என்னது யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அநீதம் செய்யக்கூடிய, அநீதம் இழைக்கக்கூடிய ஒரு அரசனிடத்துல, ஒரு தலைவரிடத்துல சொல்லக்கூடிய சத்திய வார்த்தை தான் அதிகம் சிறப்புக்குரிய போரில் சிறந்ததாக இருக்கு, சிறந்த போராக இருக்கு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒரு சத்தியமான வார்த்தை கலிமத்து ஹக்கின் என்பதாக சொல்லுவாங்க இந்த ஹதீஸ்ல. இப்போ இதற்கான விளக்கமும் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்பதாக அமையக்கூடியதாக தான் இருக்கு. அப்ப 2 ஹதீஸுமே கிட்டத்தட்ட ஒரே கருத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்ப இந்த ஹதீஸிற்கான கூடுதல் விளக்கத்தையும் தர்ஜிமாவையும் நம்ம இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நாம் இப்பொழுது பார்ப்போம். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 2 ஹதீஸுகளை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ்.
நம்ம இப்போ கிதாபை பார்ப்போம். 194வது ஹதீஸ். இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 194வது ஹதீஸ் என்பதாக சொல்றாங்க. அல் ஹாதி அஷர, இன்னும் இது 11வது ஹதீஸாக இருக்கு. எதுல? இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீஸினுடைய வரிசையின் பிரகாரம் இது 11வது ஹதீஸாக இது இருக்கு என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, عن أبي سعيد الخدري رضي الله عنه, அபு சயீத் குத்ரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு என்பதை நமக்கு சொல்றாங்க. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொற்றும் அந்த அபு சயீத் குத்ரி ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து அத்லி ஐந்த சுல்தானின் ஜாயிரின் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அஃதலுல் ஜிஹாதி, ஜிஹாதிலே அதிகம் சிறப்புக்குரியதாகிறது. ஜிஹாதுனா போர் செய்வது. அப்ப போரிலே அதிகமாக சிறப்புக்குரியதாக எது இருக்குதுன்னு சொன்னா கலிமத்து அத்லி ஐந்த சுல்தானின் ஜாயிர், ஒரு நீதமான கலிமத்தாக, ஒரு நீதமான வார்த்தையாக இருக்கு. யாருட்ட? லாலிமான அநியாயக்காரனான அந்த அரசனிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு நீதமான வார்த்தை தான் போரிலே அதிகம் சிறப்புக்குரியதாக இருக்கு என்பதை நமக்கு சொல்லி தராங்க. அப்போ இந்த இடத்துல கலிமத்து அதில், இந்த கலிமத்து அதிலுக்கு நமக்கு ஷரஹல் என்ன சொல்றாங்கன்னா, அம்ரு பில் மஅரூஃப் நஹ்யு அனில் முன்கர், அதை தான் இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல தெரிகிறார்கள். இப்ப நல்ல காரியத்தை கொண்டு ஏவுறது, தீங்கான காரியத்தை கொண்டு தடுக்கிறது, அது எந்த ரீதியெல்லாம் ஆகியிருக்கலாம், அதனுடைய சூரத் எப்படிலாம் ஆகியிருக்கலாம்னு கேட்டா, ஒன்று அது சொல்லாக ஆகியிருக்கலாம். ஒன்று சொல்லின் மூலமாக நன்மை ஏவனும் தீமையை தடுக்கணும். ரெண்டாவது கிதாபத்தின் எழுத்து வடிவமாக ஆகியிருக்கணும். எழுத்து வடிவமாக ஒரு பேப்பரில் எழுதியோ ஒரு கடிதத்தின் மூலமாகவோ நன்மையை ஏவுறது, ஒரு கடிதத்தின் மூலமாக தீமையை தடுக்கிறது. யார்கிட்ட? இந்த லாலிமான அநியாயக்காரனான சுல்தான் அரசன்ட்ட, ஆட்சி செய்யக்கூடிய அந்த நபர்கிட்ட. மூன்றாவதாக ஃபிஅலன், செயலால். ஒன்னு சொல்லால, இன்னொன்னு எழுத்து வடிவத்தால, இன்னொன்னு செயலால. மூணாவது இந்த செயலின் மூலமாக நன்மைகளை ஏவுறது, செயலின் மூலமாக தீமைகளை தடுக்கிறது. இதை கொண்டாவது இந்த மூணில் ஒரு விஷயமாக ஆகியிருக்கணும். ஆகியிருந்தாலும் சரிதான். அப்போ அம்ரு பில் மஅரூஃப் நஹ்யு அனில் முன்கர் என்பதுதான் இந்த கலிமத்துல் அத்ல் என்பதை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடுகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்போ இங்க சுல்தானின் ஜாயிர், சுல்தானின் ஜாயிருக்கு ஷரஹ்ல என்ன சொல்றாங்கன்னா அமீரின் ஜாயிரின்னு சொல்றாங்க. அப்ப ஜாயிர்ன்னு சொன்னா என்னது? பொதுவாக அந்த முஸ்லிம்களுக்கு லுல்மு செய்யக்கூடியவன், முஸ்லிம்களுக்கு அநீதம் செய்யக்கூடியவன் என்ற அர்த்தத்திற்கு தான் இது வரும். அப்ப அநீதமான முஸ்லிம்களுடைய ஹக்கை நிறைவேற்றாம, முஸ்லிம்களுக்கு உரிய அந்த உரிமைகளை எல்லாம் நிறைவேற்றாம அநீதம் செய்து கொண்டு அநியாயம் செய்து கொண்டு இருப்பான் இல்லையா, அவனுக்கு தான் ஜாயிர் என்பதாக சொல்வார்கள். அப்படிப்பட்ட அநியாயக்காரனான ஒரு அமீர், ஒரு தலைவரிடத்துல ஒரு நீதமான வார்த்தை என்பதுதான், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த வார்த்தை என்பதுதான் போர் செய்வதிலேயே சிறப்பான ஒரு போராக இருக்கு, அதிகம் சிறப்புக்குரிய ஒரு போராக இருக்கு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். ரவாஹு அபூ தாவூத், இந்த ஹதீஸினை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் ரிவாயத்து செய்தார்கள். வ திர்மிதியு, இன்னும் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னவர்களும் ரிவாயத்து செய்தார்கள் என்ற விஷயத்தை நமக்கு பதிவு செய்து தராங்க. வகால, இன்னும் சொன்னார்கள். யாரு? இந்த காலவுடைய மீது திர்மிதி ரதியல்லாஹு அன்ஹு.
அந்த திர்மிதி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹதீஸுன் ஹசனுன், ஹசனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸினை திர்மிதி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த கலிமத்து அதுன்னு ஒரு வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு நமக்கு சொல்லி தந்தோம் ஷரஹ்ல அதற்கான விளக்கம் சொல்லும் பொழுது அம்ரு பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர், நன்மையை ஏவுறது தீமையை தடுக்கிறதா இதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடுகிறார்கள் என்ற ஒரு செய்திய நமக்கு ஷரஹ்ல சொல்லி தந்தாங்க. அப்ப நன்மையான காரியத்தை நீங்க ஏவுங்க, தீமையான காரியத்தை நீங்க தடுங்க. அந்த தீயதை செய்யக்கூடிய அநீதம் செய்யக்கூடிய அந்த அரசனிடத்துல நீங்க தடுங்க, அதுதான் போரில் ரொம்ப சிறந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? அப்ப இந்த ஒரு நன்மையை ஏவுறது தீமையை தடுக்கிறது என்ற இந்த ஒரு கருத்து இந்த ஹதீஸ்ல உள்ள வருதா இல்லையா? அப்ப இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. இப்போ அடுத்தபடியாக இந்த 195வது ஹதீஸ நம்ம பார்ப்போம். வாங்க, 195. இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸின் வரிசையில் இந்த 195 என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அஸ்ஸானி அஷர, இன்னும் இது 12வது ஹதீஸாக இருக்கு. இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 12வது ஹதீஸ் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, அன் அபி அப்துல்லா தாரிக் இப்னு ஷிஹாபின் அல் பஜலியி அல் அஹ்மசியி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப அபு அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஷிஹாப் என்பவருடைய மகனான தாரிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அல் பஜலி, அவர்கள் பஜலி கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அல் அஹ்மசி, இன்னும் அஹ்மசி குலத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்துறாங்க. புரியுதுங்களா? அப்போ தாரிக் இப்னு ஷிஹாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இது இருக்கு. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அவங்க சொன்னாங்க, அன்ன ரஜுலன், நிச்சயமாக ஒரு மனிதர், சஅலன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்டார். எப்போ, எந்த சமயத்துல? வகத் வலஅ ரிஜ்லஹு ஃபில் கர்ஸ், அந்த கர்ஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமாக வைத்திருந்தார்கள். அப்போ கர்ஸ்ன்னு சொன்னா ஒட்டகத்தினுடைய சேனை, அந்த முதுகுக்கு மேல ஒரு சேனை இருக்குமா இல்லையா? ஒரு கொஞ்சம் மேடாக ஒரு சேனை இருக்குமா இல்லையா? அதுதான் கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கர்ஸ்ல ஒட்டகத்து மேல ஏறும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கர்ஸின் மேல காலை வைக்கிறாங்க. அந்த காலை வைக்கக்கூடிய அந்த சமயத்துல ஒரு மனிதர் கேட்டாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, ஐயுல் ஜிஹாதி அஃதலு, எந்த போரானது அதிகம் சிறப்புக்குரியதாக இருக்கின்றது யா ரசூலல்லாஹ் என்பதை கேட்டாங்க. அப்போ இதுக்கு நம்ம ஷரஹ்ல சொல்லும் பொழுது சொல்றாங்க, அஅலமு வ அன்ஃபஉல் ஜிஹாதி என்பதாக சொல்றாங்க. அல்லதி யகூனு ஃபீ சபீலில்லாஹ், அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில ஆகியிருக்கும் எத்தகையது தெரியுமா? அந்த ஜிஹாதானது அதிகம் உயர்ந்ததாக, அதிகம் கண்ணியமிக்கதாக ஆகியிருக்கும், அதிகம் புரோஜனம் அளிக்கக்கூடியதாக ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது அஃதலு ஜிஹாதுக்கு. இப்ப அதிகம் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறமா இல்லையா ரசூலுல்லாஹ், அந்த போரிலேயே அதிகம் சிறப்புக்குரிய, அதிகம் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய, அதிகம் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு ஜிஹாதனா, ஒரு போர்னா என்ன யா ரசூலுல்லாஹ், அது எது யா ரசூலுல்லாஹ் என்பதாக அந்த மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்கிறாங்க. இப்போ கேட்ட பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலிமத்து ஹக்கின், உண்மையான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. இந்த சுல்தானின் ஜாயிரின், அநீதம் இழைக்கக்கூடிய
தலைவரிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு உண்மையான வார்த்தையாக இருக்கின்றது என்பதை இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப மேல உள்ள ஹதீஸும் கீழே உள்ள ஹதீஸும் இந்த ஹதீஸும் கிட்டத்தட்ட ஒரே கருத்துல வரக்கூடிய ஒரு ஹதீஸு தான். அங்க கலிமத்து அதுன்னு சொன்னாங்க, இங்க கலிமத்து ஹக்குன்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கும் ஷரஹ்ல நமக்கு என்ன எழுதுறாங்கன்னா, அம்ரு பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர் தான் எழுதுறாங்க. அப்போ நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறது. அததான் இந்த கலிமத்து ஹக்கு உண்மையான சொல்லை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடுவது இந்த விஷயத்தை தான். நன்மையான காரியத்தை ஏவுறது, தீயதான காரியத்தை தடுக்கிறது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்ற இந்த விஷயத்தை எழுதுறாங்க. இந்த சுல்தானின் ஜாயிரின் அநீதம் இழைக்கக்கூடிய ஒரு தலைவரிடத்துல ஒரு உண்மையான சொல்றது. அநீதம் இழைக்கக்கூடிய ஒரு தலைவர், இதுக்கும் லாலிம் அப்படிதான் எழுதுறாங்க. இந்த ஜாயிர் என்பதற்கும் இந்த ஷரகளையும் லாலிம் அநீதம் செய்யக்கூடியவர் அப்படிதான் எழுதுறாங்க. அப்போ ஒரு தலைவர் இருக்கிறாரு வைங்க, அந்த தலைவர் நிறைய அநியாயம் செஞ்சுட்டு இருக்காரு, மக்களுக்கான அந்த ஹக்க நிறைவேற்றல, மக்களுக்கான அந்த உரிமைகளை அவர் கொடுக்கல, அவருடைய மனோ இச்சைக்கு ஏத்தவாறு அவர் நடக்கிறாரு. ஒரு பொறுப்புன்னு சொன்னா அவர்களுக்கான ஹக்க நிறைவேற்றணுமா இல்லையா? அந்த மக்களுக்கு எந்த ஒரு அநீதம் இழைச்சிடக்கூடாது, மக்களுக்கு என்ன தேவையோ அதை நடத்தி கொடுக்கணும், மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும், மக்களுக்கு எதெல்லாம் தேவையான விஷயங்களோ அதெல்லாம் நம்ம ஏற்பாடு செய்யணும், மக்களுக்கு எதெல்லாம் தேவையற்ற செயல்களோ அதையெல்லாம் நீக்கணும். அப்ப இத்தகைய சில சில காரியங்கள்லாம் ஒரு தலைவருக்கான ஒரு கடமையாக இருக்கு, ஒரு ஹக்காக இருக்கு. அந்த ஹக்க அந்த தலைவர் நிறைவேற்றாம போயிட்டாரு வைங்க, அப்படிப்பட்ட நிறைவேற்றாம போய் ஒரு அநீதம் செய்யக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிற அந்த தலைவரிடத்துல ஒரு உண்மையான சொல்ல நம்ம சொல்லணும் என்பதாக சொல்லணும் சொல்லி தராங்க. ஓ, அவர் பாட்டு அநீதம் செஞ்சுக்கிட்டே இருக்காருப்பா, அவர் பாட்டு அநியாயம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு, தலைவர் தான் பொதுவா நம்ம இஸ்லாம் மார்க்கத்துல உலில் அம்ரி மின்கும் சொல்றான் அல்லாஹு தஆலா. உங்களுடைய தலைவர்களுக்கு நீங்க கட்டுப்படுங்க. அல்லாஹ்விற்கும் அல்லாஹுடைய ரசூலிற்கும் அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை உலில் அம்ரி மின்கும். உங்கள யார் ஆட்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க கட்டுப்படுங்க என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷெரீஃப்ல சொன்ன ஒரு ஆயத்தை. அப்போ இந்த இஸ்லாம் மார்க்கத்துல தலைவர்களுக்கு கட்டுப்படுவது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்துல அந்த தலைவர் என்பவர் சொல்லக்கூடிய அநீதமான விஷயமாக இருந்தாலும் அதையும் செய்யணுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஒரு ஹக்கான ஒரு விஷயம், ஒரு நல்லதான ஒரு காரியத்தை ஒரு தலைவர் நடைமுறைப்படுத்துறாரு, அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு ஏற்றவாறு ஒரு காரியமாக இருக்குன்னு சொன்னா அதுக்கு நம்ம தோதுவா போகலாம், தப்பில்லை. அதுக்கு நம்ம தோதுவா போய் தான் ஆகணும். அதுவே ஒரு அநீதமான செயல் செய்யறான்னு சொன்னாச்சு, அவரெல்லாம் தலைவருப்பா, அவர்கிட்ட எப்படி நம்ம கேட்கறது? அவரு தலைமைத்துவத்தில் இருக்க, அவரு ஒரு பெரிய ஆளா இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம இப்படி அநீதத்தெல்லாம் கேட்கறது? சரி, அவர் பாட்டுக்கு பண்ணட்டும் அப்படின்னு சொன்ன வைக்கல, அவர் செய்யக்கூடிய அந்த அநியாயத்துல இவருக்கும் பங்கு இருக்கு. அப்படிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வராங்க இந்த ஹதீஸ்ல. அப்போ ஒரு ஒரு விஷயத்தை நீ தடுக்கலையா இல்லையா, அவரிடத்துல ஒரு பாவம் நிகழுது, அவரிடத்துல ஒரு அநீதம் என்ற ஒரு பாவம் நிகழ்கிறது, அந்த அநீதம் என்ற பாவத்தை நீ தடுக்கவில்லை என்று சொன்னால் அப்ப நீயும் அந்த அநீதத்தை செய்தவனாக ஆகிறாய். அப்ப நீயும் அந்த அநீதத்தை செய்து அதற்கான பாவத்தை நீயும் அடைந்தவனாக நீ ஆகிறாய் என்பதை என்ற ஒரு கருத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் இந்த விஷயத்தின் மூலமாக. அப்ப பாருங்க, இன்னொன்று நமக்கு ஷரஹ்ல ஒரு அருமையான ஒரு விஷயத்த நமக்கு எழுதி தராங்க. ஒருத்தவரு நன்மையான காரியம், அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹக்கான ஒரு கலிமத்து, ஹக்கான ஒரு வார்த்தை சொன்னாங்களா இல்லையா, அந்த ஹக்கான வார்த்தை என்னது? நன்மை எவரு தீமையை தடுக்கிறது தானே. அப்படி அந்த நன்மையான காரியத்தை ஒருத்தவர் ஏவுறாருன்னு சொன்னா அதற்கான கூலியை அல்லாஹு தஆலா அவர் காக்கி வைக்கிறான். ஓ, என்னுடைய அடியா நன்மையான காரியத்தை அவன் ஏவனாப்பா, ஹக்கான ஒரு வார்த்தையை அவன் சொன்னான்பா, ஹக்க எடுத்து அவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா அவன் நன்மையை ஏவனதற்காக அவனுக்கு கூலியையும் தரக்கூடியவனாக இருக்கிறான். இன்னொன்று, அவன் தீமையை தடுப்பானா இல்லையா, அவன் தீமையை தடுத்ததற்காக அந்த ஜிஹாதிலேயே அந்த போரினுடைய அந்த மர்த்தபாகள், இப்ப போருடைய ஒரு தரம் இருக்குதா இல்லையா, அந்த ஒவ்வொரு போருக்கும் ஒவ்வொரு தரம் இருக்கும். இப்படிப்பட்ட ஷஹீதானவர்கள் இப்படி தரத்தில் உள்ளவர்கள், அதற்கு மேலானவர்கள் இருப்பாங்க, அதற்கு கீழே உள்ளவர்கள் இருப்பாங்க, இப்படி அதுல பல தரங்கள் இருக்கு.
அந்தஸ்துகள் இருக்கு. அந்த அந்தஸ்துகளிலேயே உயர்ந்தவனாகவும் அல்லாஹு தஆலா அந்த நபரை ஆக்குகிறான். எதனால? அந்த பாவத்தை தடுத்து அந்த ஹக்கான ஒரு கலிமத்தை ஒரு வார்த்தையை சொன்னதன் காரணமாக என்று நமக்கு ஷரஹுல் இந்த ஒரு விளக்கத்தை நமக்கு போடுறாங்க. அப்போ நன்மையான காரியத்தை ஏவணும், தீயதான காரியத்தை தடுக்கணும். இந்த ஒரு ஹக்கான ஒரு கலிமத்தை அநீதம் செய்யக்கூடிய ஒரு தலைவரிடத்துல சொல்றதுதான் போரிலே அதிகம் சிறப்புக்குரிய ஒரு போராக இருக்கு. அல்லாஹ்விடத்துல அல்லாஹுடைய பாதையில போர் செய்யக்கூடிய போர்களிலே அதிகம் சிறப்புக்குரிய அதிகம் நன்மைகளை அதிகம் புரோஜனங்களை பெற்றுத்தரக்கூடிய போராக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ரவாஹுன் நஸஈயு பி இஸ்னாதின் ஸஹீஹின், ஸஹீஹான இஸ்னாதை கொண்டு இமாம் நஸஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் இந்த ஹதீஸனை அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. சரிங்களா? அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமைவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த கலிமத்து ஹக்கின் என்ற வார்த்தைக்கு நம்ம ஷரஹ பார்த்தோம். அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் தான் போடுறாங்க. அப்போ நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறது, அந்த அநீதக்காரனான அந்த தலைவரிடத்துல அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்ப இதுதான் சிறப்புக்குரிய போராக இருக்கு. நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறது தான் போர்க்களையே ரொம்ப சிறப்புக்குரிய, ரொம்ப மன்ஃபாத்தான, ரொம்ப பிரயோஜனம் அளிக்கக்கூடிய போராக இருக்கு என்பதை சொன்னாங்களா இல்லையா? இப்போ இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ 195வது ஹதீஸு இதான். புரியுதுங்களா? அதை நம்ம பார்த்தாச்சு. இப்ப பாருங்க, இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல் கர்ஸ் என்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த ஃபில் கர்ஸ், அப்ப இந்த கர்ஸ் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, அதை எப்படி வாசிக்கணும் என்ற ஒரு விஷயத்தை இங்க நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. பாருங்க, அல் கர்ஸு, கர்ஸ் என்ற அந்த வார்த்தையாகிறது பிகைனின் முஅஜமத்தின் மஃப்தூஹத்தின், ஃபதஹ பெற்று ஃபதஹ செய்யப்பட்ட இன்னும் புள்ளி வைக்கப்பட்ட கைனை கொண்டதாக இருக்கு. அப்போ கைனுக்கு புள்ளி இருக்குதா, புள்ளி வைக்கப்பட்ட கைனு இன்னும் ஃபதஹ செய்யப்பட்டதாக இருக்கு என்ற கைனை கொண்டு வாசிக்கணும். தும்ம ராயின், பிறகு ராவை கொண்டு வாசிக்கணும். ரா கர், கர், ராவை கொண்டு வாசிக்கணும். எப்படிப்பட்ட ரா? சாக்கினத்தின், சுக்கூன் பெற்றதான ரா. சுக்கூன் பெற்றிருக்க ராவுக்கு அதைத்தான் சொல்றாங்க. தும்ம ஜாயின், பிறகு ஜாவை கொண்டு வாசிக்கணும் என்ற இந்த விஷயத்தை நமக்கு இதை எப்படி வாசிக்கணும் என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்தி தராங்க. இப்போ இந்த கர்ஸுக்கான அர்த்தத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க. வஹுவ, இன்னும் அந்த கர்ஸாகிறது ரிகாபு கௌரில் ஜமலி, ஒட்டகத்தின் சேனையின் ஒரு வளையமாக இருக்கின்றது. அப்போ ரிகாபுன்னு சொன்னா வளையின் அர்த்தம் வச்சா பொருத்தமா இருக்கும். ஒட்டகத்தினுடைய அந்த சேனை இருக்குதா இல்லையா, அந்த முதுகுல ஒரு சேனை துண்டு இருக்குமா இல்லையா, அந்த மாட்டினுடைய அந்த திமில மாதிரி. அப்போ அந்த சேனையின் மேல ஒரு போட்டிருக்கக்கூடிய ஒரு கம்பி, அதுக்குதான் ரிகாபு. அது மேல ஒரு கால் வச்சு ஏறுற மாதிரி. அந்த சேனையில் எப்படி கால் வச்சு ஏற முடியும்? அந்த சேனையில் தொங்கப்பட்டு இருக்கக்கூடிய முஅல்லகத்துன்னு போடுறாங்க ஷரஹுல. அந்த முஅல்லகத்துன், அதாவது தொங்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பியோ இல்ல ஒரு வளையமோ, அதுல காலை வச்சுதான் ஏறுவாங்க. அப்போ அப்படிதான் அர்த்தத்தை வரும், அந்த சேனையிலே. அப்போ அதுல தான் சொல்ல வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கம்பியிலே, அவர்கள் அந்த சேனையினுடைய அந்த கம்பியிலே அவர்களுடைய காலை அவர்கள் வைத்த பொழுது அவர்கள் வைத்தார்கள் என்று சொன்னாங்க. அப்போ இதுதான் இந்த அர்த்தம் வழங்கும் போது பார்க்கும்போது நமக்கு விளங்குது. இதா கான மின் ஜில்தின் அவ் ஹஷபின், அது தோலினாலோ அல்லது கட்டையினாலோ அது ஆகியிருந்தால். அப்போ தோலினாலோ இல்ல கட்டையினாலோ அது ஆகியிருக்கும். அப்படி ஆகியிருந்தாதான் அதுக்கு பேர் அந்த சேனையினுடைய அந்த ரிகாபு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த தொங்கப்பட்டு போட்டிருக்கக்கூடிய அந்த இது இந்த கம்பி ஒண்ணு கட்டையில இருக்கும், கட்டை மாதிரி இருக்கும் ஏறுற மாதிரி, இல்ல ஒரு தோல் மாதிரி இருக்கும், அந்த தோல்ல காலை வச்சு அதுல காலை மாட்டி கொண்டு அப்படி ஏறுற மாதிரி இருக்கலாம். விடுதுங்களா இல்லையா? அப்படி இருக்கக்கூடியதற்கு தான் சொல்லப்படும் என்பதாக சொல்றாங்க. வகையில இன்னும் சொல்லப்படுகிறது
இன்னும் சொல்லப்பட்டது லா யஹ்தஸ்ஸு பிஜில்தின் வ ஹஷபின், இன்னும் அந்த தோலை கொண்டும் அந்த கட்டையை கொண்டும் குறிப்பாகாது என்பதாகவும் சொல்லப்படுது. அப்போ சரி, தோல்ல இருந்தா மட்டும்தான், கட்டையில இருந்தா மட்டும்தான் கருதுன்னு சொல்லுவாங்களா என்பதாக கேட்டா அது மட்டும் கிடையாது. இன்னொரு கவுளி சொல்லப்படுது. அது என்னதுன்னா, அது மட்டும் கிடையாது, அது கம்பினாலே இருக்கலாம். நம்ம மேல சொன்ன கம்பி தான் அர்த்தம் வச்சோம், நம்ம வளையம் தான் அர்த்தம் வச்சோம். அப்போ அப்படியும் இருக்கக்கூடியதாக இருக்கலாம். அந்த தோலுக்கும் அந்த கட்டைக்கு மட்டுமே அது ஹாஸா ஆகாது, அது குறிப்பாக ஆகாது என்பதை நமக்கு இதன் மூலமாக தெளிவுபடுத்தி தராங்க. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடத்துல நம்ம இந்த 194வது ஹதீஸையும் இந்த 195வது ஹதீஸையும் பற்றிய இந்த விளக்கங்களையும் தர்ஜிமாக்களையும் பற்றி முழுமையாக நம்ம பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பாடத்துல இந்த 196வது ஹதீஸிற்கான அந்த விளக்கத்தையும் தர்ஜிமாவையும் குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.